திருவாரூரிலே பத்திரிகை முதல்ல கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தனியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மாசி மாசத்திலே இந்த நாளில் கொடி ஏறும்னா அத்தனை பேரும் அங்கே வந்துருவார்கள். மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே கொடி. உலகத்தில் யார் எங்க எந்த மூலையில் இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம் கூடிவிட்டது என்றால் மாசி மாதத்தில் அன்றைக்கு திருவாரூர் தலத்திலே கொடியேத்தம். தனியா அறிவிக்க வேண்டியதில்லை. தியாகாதிராஜ பெருமான் சன்னதிக்கு உள்ள போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்பதான் பத்திரிகை எழுத போறாங்க. கொடியேத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு விடுவாங்க. யார் சொல்ல பத்திரிகை எழுதப்படும் தெரியுமா? சாட்சாத்தா தியாகராஜ பெருமான் திருவாய் மலர்ந்தருள பத்திரிகை எழுதுவாங்க. அவர் சொல்லுவார். அதுல ஒரு சிறப்பு தெரியுமா? இந்த திருநாள் நமக்கான திருநாளாக அவர் பார்க்க மாட்டார். அவருக்கான திருநாள் இல்ல, நமக்கும் நமக்கு வந்தொண்டனான ஆலால சுந்தரனுக்கும்னு சொல்லுவார். எனக்கும் சுந்தரனுக்குமா சேர்த்து நடக்கும் திருவிழா இதுன்னு சொல்லுவார். சுவாமி கிட்டே இந்த திருநாள் பத்திரிகை உத்தரவாயிருக்குன்னு கொடுக்கணும். அதுல சொல்லும் போதே அத்தனை உலகத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா லோகத்து அடியார்களும் தேவர்கள், முனிவர்கள், கிண்ணறர், கிம்புருஷர், கருடகாந்தர்வர் எல்லாரும் வரணும்னு சொல்லிடுவாங்க. சண்டேஸ்வருடைய வேலை உடனே போய் அத்தனை பேருக்கும் பத்திரிகை கொடுத்து எல்லோரும் வந்து சேருங்கள்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவு பேரும் கூடி விட்டார்களாம்.